Hey all, Assalamu alaikum. Welcome to my vlog. Wish you many happy New Year 2026. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வந்து மாவு வந்து அரைச்சி வச்சிடலாம் அடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் குயிக்காக வந்து ரெசிபி சொல்கிறேன். ஸோ கிழங்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா சீவியும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா நைஸாகவே கட் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா நைஸாக அது அரைப்படாது அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸி ஜாரில். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து தால் வந்து எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 5 hours கிட்ட அது ஊறி இருக்குது. துவர் தால், சனா தால், ரெட் சில்லி, ரைஸு, இது எல்லாமே வந்து ஒரு 4-5 hours ஊற வச்சுருக்கேன். இது கூட வந்து ஃபெனல் சீடும் கார்லிக்கும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கும் இதில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் வந்து இன்றைக்கி வந்து ராகி மாவு வந்து அரைக்கிறதுக்காக ராகி வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி நம்ம வந்து முளைக்கட்டியும் வைக்கலாம், இல்லை நார்மலாகவும் நம்ம வைக்கலாம், நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ அந்த ராகி வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சிலேயே வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த சூடு வரும் அந்த டைமில் வந்து நம்ம இதை வந்து எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. ஸோ வெரி ஸ்பெஷல் டே தட் டே. ஸோ ரயான் என்னோடய ஃபஸ்ட்டு பையனோட பர்த்டே. ரயான் வந்துட்டு December 30th வந்து பிறந்தான். 30th அவனுடைய பர்த்டே. நான் போஸ்ட்டும் போட்டிருந்தேன். ஸோ அவனுடைய ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் வந்து அவனுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். நிறைய வாட்டி சிக்கன் பிரியாணியோட ரெசிபி வந்து போட்டிருந்தேன், அதனால் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ கிரேவி எல்லாமே நம்ம வந்து லேயர் பண்ணியாச்சு. ரைஸ் அது மேலே போட்டு நம்ம வந்து ஃபாயில் போட்டு நம்ம தம்முக்கு விட்டுற வேண்டியதுதான். ஸோ ஹைதராபாத்தி பிரியாணி வந்து ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். ரைஸ் வந்து ஓவர் குக் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி அந்த ரைஸோடைய டேஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 75% குக் பண்ணிடுவேன் ரைஸை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 minutes வந்து தம்முக்கு விட்டு நம்ம எடுத்துட்டோன்னா பர்ஃபெக்டான பிரியாணி வந்து உதிரியாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கான ஒரு ஷார்ட் விலாக், மினி விலாக் கூட சொல்லலாம். இந்த விலாக் இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பஹ்ரைனில் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் விலாகில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.